வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு, இந்த நிலச்சரிவில் இது நடந்து ஒரு 2 நாள் கழித்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காணொளி, அந்த காணொளியில் பார்த்தா அப்படியே அழுக வந்துடும். ஒரு சின்ன பையன், ஒரு 5-6 வயசு பையன் அப்படியே உட்கார வச்சுருக்கு. அவன் கேட்டுகிட்டே இருக்கான் மலையாளத்தில், இந்த அச்சன் எவடே, இந்த அச்சன் எவடே, அச்சன் வேணும், எனக்கு அச்சன் வேணும், எனக்கு அச்சன் வேணும், அச்சா வரு, அச்சா அச்சா வரு, அச்சா வரு, இன்னைக்கு அச்சன் வேணும், அச்சா அச்சான்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்ட்டு கதறான் அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு. இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை மட்டும் இல்லை, அங்கே இருந்த அத்தனை பேரும் உயிர் பிழைச்சமெல்லாம் எதை தேடினா? என் காரு உள்ளே கிடந்து போயிட்டுன்னு தேடினானா? என் சொத்து பத்திரம் எங்கே போச்சோ தேடினானா? என் வாட்சி எங்கே போய், என் நகையெல்லாம் போயிட்டோ தேடினானா? என் வீடு போயிட்டே அப்படின்னு ஏன் தேடினா? முதல்ல நம்ம அடிப்படை பண்பு இதுதான். யாராக இருந்தாலும் என் அப்பா எங்கே, என் பிள்ளை எங்கே, என் அண்ணன் எங்கே, சண்டை போட்டுட்டு இருந்தாலும் என் எத்த வீட்டுக்காரன் எங்கே, அண்ணன் செத்து மேந்து போகிறானே, ஐயோ சண்டை போட்டுட்டு தான் போயிருப்பான், ஐயோ போகிறானே, இப்படி துடிக்க தான் நம்ம இயல்பு, இதுதான் இயற்கை. ஆனால் மாற்றிக்கிட்டோம், நம்ம நடிக்கிறோம், பணத்துக்காக பதவிக்காக நம்ம என்ன செய்கிறோம், நடிக்கிறோம். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, புருஷன் முண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிரச்சனை வரதான் செய்யும். 10 விரல்னா 10 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை, ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. நம்முடைய பெரியோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. பிரச்சனைகள் இருக்கும், ஆளுக்கு ஒரு விருப்பங்கள் இருக்கும், ஆளுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும், ஆளுக்கு ஒரு குணம் இருக்கும். நம்ம அண்ணன் தானே, நம்ம புருஷன் தானே, நம்ம பிள்ளை தானே, சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அனுசரணையாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். பணத்தை திமிராக காணிக்கிறதும் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது தம்பி. பணத்திமுறைலாம் ரொம்ப நாள் நிற்காது, கொஞ்ச நாள் அப்படி போகும். அதனால தான் ரொம்ப அழகாக ஒரு கவிஞன் சொல்லுவான், சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை, சொந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழுறதில் லாபம் இல்லை, பொன்னும் பொருள் போகும் வரும், அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை, காருக்கும் ஊருக்கும் பேருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கையில் என்றுமே அர்த்தமில்லை, இதை அறிஞ்சும் உண்மை புரிஞ்சும், இதை அறிஞ்சும் உண்மை புரிஞ்சும் இன்னும் மயக்கமா, ஆணன்ன பெண்ணன்